Hello everyone, this is Achida welcoming you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா APJ Abdul Kalam ஓட The Power of Prayer அப்படின்ற prose piece ஓட detailed explanation தான் பார்க்க போறோம். The Power of Prayer அப்படின்ற இந்த prose piece வந்து நம்மளுக்கு ஒரு extract. எதுல இந்த extract எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது APJ Abdul Kalam ஓட Wings of Fire அப்படின்ற அவரோட autobiographical bookல இருந்து தான் இந்த prose piece extract பண்ணிருக்காங்க. So இந்த prose piece எந்தெந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர்ல அந்த டிவிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இந்த எஸ்ஸே இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபியூ பேசேஜஸும் இதுல ப்ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல வரக்கூடிய லாஸ்ட் பேசேஜ் வந்து பாத்தீங்கன்னா சாரோட ப்ரிஃபேஸ் செக்ஷன்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் பேசேஜும் இருக்கு. ஸோ இதுதான் இந்த ப்ரோஸ் பீஸோட கம்ப்ளீட் டீடைல்ஸ். சாரோடைய பயோகிராஃபிஸ் வந்து எல்லா வெப்சைட்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ இஸ் ஆல்ரெடி யூ நோ வெரி வெல் ஹீஸ் அ ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா and he is known as the Missile Man of India அப்படின்னு தெரியும். So he has received பாரத் ரத்னா, the most prestigious award of India அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை தாண்டி அவர் எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணியிருந்தாங்க, எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து வெப்சைட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ we can easily take out those information. So let me directly move on to the prose piece. இந்த ப்ரோஸ் செக்ஷனோடைய ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஓரியன்டேஷன் அப்படின்ற அந்த சாப்டரோடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் எடுத்திருக்காங்க. அந்த பார்ட்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர். அப்ப அந்த ஓரியன்டேஷன் அப்படின்ற அந்த பார்ட் வந்து எதை வச்சு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு பார்ட்டியும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கோட் கொடுத்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அந்த கோட் கொடுக்கும்போது என்ன கோட் சார் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் ஹிஸ் லைஃப் ஃப்ரம் 1931 to 1963. சோ அதுலயும் இம்பார்ட்டன்டா எதை பத்தி அவர் பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது this earth is his, to him belong those vast and boundless skies. Both seas within him rest, and yet in that small pool he lies. So இந்த லிரிக் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர்வ வேதால புக் 4ல ஹைம் 16 இருக்கு. சரிங்களா? சோ இந்த அதர்வ வேதால இருக்கக்கூடிய இந்த ஹைம மட்டும் இந்த மந்த்ராவை தான் அவர் வந்து யூஸ் பண்ணிருக்காரு. சோ இந்த மந்த்ரா பர்டிகுலரா யாருக்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருணதேவா அப்படின்ற அந்த காட பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்காக இருக்கு. சோ வருணதேவா அதர்வ வேதா அதையே வந்து சார் வந்து கோட் பண்ணிருக்காங்க அப்படின்னா த பவர் ஆஃப் பிரேயர் அப்படின்றது இந்த டைட்டில். சரிங்களா? சோ மேக்சிமம் இது பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு பிரிஸ்கிரைப்ட் எஸ்ஏல கொடுக்கல, பட் இருந்தாலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்காக தான் இந்த கோட் எடுத்தோம். ரீசன் என்னன்னா பவர் ஆஃப் பிரேயர் அப்படின்ற அந்த டைட்டிலே நம்மளுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பிரேயர். அப்ப அந்த பிரேயர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு மதிப்பிட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படின்ற விஷயத்தை இந்த லிரிக்ல இருந்து நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சோ எதுக்காக சொல்றாங்கன்னா இட் இஸ் இன் தி டெப்த் போய் பார்க்கும்போது வருண பகவானுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அபார்ட் ஃப்ரம் தட் எடுத்து பார்க்கும்போது இட் இஸ் காமன் டு ஆல் தி ஆல்மைட்டி அபார்ட் ஃப்ரம் ரிலிஜியன் ஓரியன்டட். சோ இந்த பவர் ஆஃப் பிரேயர் அப்படின்ற விஷயத்த ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்காம சோ பார்ட் டு தி சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் நம்ம. சோ திஸ் எர்த் இஸ் his. அப்ப இந்த h பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. that h refers to the almighty அப்படின்னு சொல்லலாம். so this earth is his. இந்த உலகம் முழுக்கவும் இந்த earth வந்து அவருடையது. to him belong those vast and boundless skies. so இங்க இருக்கக்கூடிய இந்த பரந்து விரிந்த பிரபஞ்சமானது அவருக்கு சொந்தமானது. இந்த வானம் பூமி எல்லாமே வந்து காட்க்கு சொந்தம். both seas within him rest. ஈருலகமும் இந்த கடல்களும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். Rest in him, right? And yet in that small pool he lies. So it clearly says தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம்ல. Everything in the world is rest with him அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் இதோட complete meaning. So all the creatures in this entire universe are the part and part of the supreme soul. That's all. தூணும் துரும்பும் அவனுடையதே. இப்ப கிளியரா ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இருப்பதும் அவனே வாழ்வதும் அவனே இறப்பதும் அவனே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஃபுல் எஸ்ஏல வந்து அந்த தாரக மந்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஃபுல் தீமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சோ இது எங்க இருக்குன்னா அதர்வ வேதால புக் 4ல ஹைம் 14 இருக்கு. சோ here this prose piece starts like this. ஸோ ரொம்ப சிம்பிள் பிளெயின் மீனிங்ஃபுல்லான இதுதான். ஏன்னா ஆட்டோபயோகிராபிக்கல் அப்படின்னு சொல்லும்போது கிளியரா அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் பைஸ் தான் எழுதியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா I was born into a middle class family in the island town of Rameswaram in the erstwhile Madras state. My father Jainuladdin had neither much formal education nor much wealth.
Despite these disadvantages, he possessed great innate wisdom and a true generosity of spirit. He had an ideal helpmate in my mother, Ashiyamma. I do not recall the exact number of people she fed every day, but I am quite certain that far more outsiders ate with us than all the members of our family together. My parents were widely regarded as an ideal couple. My mother's lineage was the more distinguished. One of the forebearers having been bestowed the title of Bahadur by British. So what he comes to say is clear இப்படிதான் வந்து அவருடைய full wings of fire இப்படிதான் ஆரம்பிக்கிறார். அவருடைய birthல இருந்து ஸ்டார்ட் பண்றார். எங்க பிறந்திருக்காரு? I was born in the ஒரு middle class family, அதுவும் தமிழ் family. ராமேஸ்வரத்துல பிறந்திருக்கார். ராமேஸ்வரம் is the island town. So அப்போதைய மெட்ராஸ் ஸ்டேட்ல தான் அவர் வந்து பிறந்தார். இப்ப வந்து அது வந்து ராமேஸ்வரம் தமிழ்நாடு அப்படின்னு பாக்குறோம். அப்ப வந்து அது மெட்ராஸ் மாகாணமா தான் இருந்துச்சு. சோ அதுலதான் நான் பிறந்தேன். எங்க அப்பாவோட நேம் வந்து ஜைனுலாப்தீன். அவருக்கு பெருசா ஒரு ஃபார்மல் எஜுகேஷனும் கிடைக்கல. அவர் ரொம்ப வசதியான வீட்டுக்காரரான்னு கேட்டாலும் அப்படியும் இல்லை. இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் போதும் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, he has great innate wisdom. அதாவது ரொம்பவே வந்து ஞானம் நிறைந்த ஒரு மனிதர் யாருன்னா எங்க அப்பா. அது மட்டும் இல்லாம a true generosity of spirit. ஒரு ஜெனரஸ் ஹார்ட் இருக்கும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஒரு டெண்டன்சி இருக்கும். வாரி வழங்கும் வள்ளல்னு சொல்லுவோம்ல, அந்த வள்ளல் தன்மை, கொடைத்தன்மை நிறைந்த ஒரு மனிதர் தான் எங்க அப்பா. He had an ideal helpmate in my mother. அவருடைய soulmate, helpmate யாருன்னா எங்க அம்மா தான். எங்க அம்மா ஆஷியம்மா. I do not recall the exact number of people she fed every day. That means அவங்க வீட்ல எத்தனை பேரு எக்ஸாக்டா வந்து டெய்லி ஒரு ஒரு வேலைக்கு சாப்பிட்டாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க ஃபேமிலியே கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான். எங்க ஃபேமிலி மெம்பர்ஸை தாண்டி அவங்களும் சேர்ந்துதான் எங்க கூட என்ன பண்ணாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸா சாப்பிட்டாங்க. சோ அவ்வளவு பேர் எங்க வீட்ல டெய்லி வந்து சாப்பிடுவாங்க. எங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐடியல் கப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, எங்க அம்மாவோட ஃபேமிலி வந்து ஒரு ஆன்செஸ்டர் அந்த லைனேஜ் எடுத்து பார்க்கும்போது, அதாவது பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வரலாறு இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, எங்க அம்மாவுடைய மூதாதையர்களை ஒருத்தவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட பகதூரா இருந்தவங்க. தட் மீன்ஸ் நம்ம இதுல அந்த நாயக்கர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தோம்ல, அந்த ஒரு பெரிய பதவியில வகித்துட்டு இருந்தவங்க தான் எங்க அம்மாவுடைய மூதாதையர்கள். அப்படி இருந்த ஒரு ஃபேமிலி தான். பட் ஆனா நாங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் அதுக்கப்புறமேட்டு நாங்க இருந்தோம். அவங்க அப்படி இருந்தாங்க, பட் we are not like that அப்படின்ற மாதிரி. He continues, I was one of many children, a short boy with rather undistinguished looks, born to tall and handsome parents. We lived in our ancestor house, which was built in the middle of the 19th century. It was a fairly large pakka house made of limestone and brick on the Mars Street in Rameshwaram. My austere father used to avoid all inessential comforts and luxuries. However, all necessities were provided for in terms of food, medicine, or clothes. In fact, I would say mine was a very secure childhood, both materially and emotionally. I normally ate with my mother sitting on the floor of the kitchen. She would place a banana leaf before me, on which she then ladled rice and aromatic sambar, a variety of sharp homemade pickles, and a dollop of fresh coconut chutney. So how he used to grow up அப்படின்றது வந்து கிளியரா சொன்னார். அவர் வந்து எங்க வீட்டுல நிறைய பசங்க, அதுல நானும் ஒருத்தவன். கொஞ்சம் ஷார்ட் பாய், அன்டிஸ்டிங்விஷ்ட் லுக். தட் மீன்ஸ் ரொம்ப இதுவாலாம் பெட்டரா என்ன பத்தி நான் சொல்லிக்க விரும்பல. So he just speaks about his look. Born to tall and handsome parents. ஆனா எங்க பேரண்ட்ஸ் ரொம்ப அழகா இருப்பாங்க. We lived in our ancestral house. அது அவங்க அப்பா அம்மாவுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த வீடு, பரம்பரை வீட்டுல தான் நாங்க இருந்தோம். அது வந்து கிட்டத்தட்ட மிடில் ஆஃப் 19th centuryல தான் வந்து பில்ட் பண்ணிருந்தாங்க. அது வந்து ஒரு பக்கா ஹவுஸ். பக்கா ஹவுஸ்னா பிரிக்ஸ் அண்ட் லைம்ஸ்டோன் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணக்கூடிய ஒரு பக்கா ஹவுஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்ரஸ் வந்து மாஸ் ஸ்ட்ரீட், ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துல மசூதி தெருவுல இருந்தது. எங்க அப்பா வந்து ரொம்ப ஆஸ்டர் ஃபாதர். தட் மீன்ஸ் authenticated ஃபாதர். சரியா? அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்எசென்ஷியல் திங்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்க மாட்டார். கம்ஃபர்ட்ஸ் அண்ட் லக்ஸுரிஸ்க்குலாம் இடமே கிடையாது. தேவைக்கு ஏற்ப வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாருன்னா எங்க அப்பா தான். அது மட்டும் தேவைக்கேற்பன்னு சொல்லிட்டாரு. அதனால எக்ஸஸா தான் வாங்கி கொடுக்க மாட்டாரு தவிர, எங்களுக்கு என்னென்ன நீட் இருக்கோ எங்க நீடை மட்டும் கரெக்டா என்ன பண்ணுவாரு, சாட்டிஸ்ஃபை பண்ணுவார். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுட், சாப்பாடு தேவைகள், மெடிசன்ஸ், க்ளோத்ஸ், இது எல்லாமே எங்களுக்கு கரெக்டா கிடைச்சது. அப்படி சொல்லணும்னா
என்னோடது வந்து ரொம்ப ஒரு செக்யூர்டான சைல்ட்ஹுட். மெட்டீரியலாவும் செக்யூர்டா தான் இருந்துச்சு, எமோஷனலாவும் செக்யூர்டா தான் இருந்துச்சு. தட் மீன்ஸ் எனக்கு வேணும்ன்றதை நான் எங்கேயும் போய் கேட்க வேண்டிய நெசசிட்டி இல்லை, எனக்கு கிடைச்சிச்சு. எமோஷனலாவும் எனக்கு என்ன ஒரு செக்யூரிட்டி ஸ்டெபிலிட்டி கிடைக்கணுமோ அதுவும் எங்க வீட்ல இருந்து தாராளமா எனக்கு கிடைச்சிச்சு. நார்மலா நான் எங்க சாப்பிடுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா கூட தான் சாப்பிடுவோம். அதுவும் கிச்சன்ல தான் தரையில உட்காந்து சாப்பிடுவோம். அப்ப எங்க அம்மா எப்பயுமே வந்து வாழை இலையில தான் சாப்பாடு பரிமாறுவாங்க. என்ன சாப்பாடு அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் ரைஸும் ஒரு நல்ல அரோமேட்டிக் சாம்பாரும் இருக்கும். அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் ஷார்ப் ஹோம்மேடு பிக்கிள், தொட்டுக்க நிறைய இருக்கும். அதே மாதிரி ஊறுகாய் இருக்கும். த சேம் வே டாலப் ஆஃப் ஃப்ரெஷ் கோகனட் சட்னி. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வீட்டுல அரைக்கக்கூடிய மல்லாட்ட துவையல் அப்படின்னு சொல்லுவோம், தேங்காய் துவையல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஃப்ரெஷ் கோகனட் சட்னியும் இருக்கும். துவையல் டாலப் அப்படின்னு சொல்லும்போது இர்ரெகுலர் ஷேப், துவையல கையால எடுத்து வச்சாங்கன்னா ஒரு ஷேப் வரும்ல, இல்ல ஸ்பூன்ல வச்சா வரும்ல, அதுதான் ஆக்சுவலா சொல்லணும். அந்த துவையல் கன்சிஸ்டன்சி தான் தேங்காய் துவையல். இது எல்லாமே எங்க வீட்டுல உணவா இருக்கும். அப்புறம் அவரோட சரௌண்டிங்ஸ் பத்தி அவர் சொல்றார். The famous Shiva temple, which made Rameshwaram so sacred to pilgrims, was about a 10-minute walk from our house. Our locality was predominantly Muslim, but there were quite a Hindu families too, living amicably with their Muslim neighbors. There was a very old mosque in our locality where my father would take me for evening prayers. I had not the faintest idea of the meaning of the Arabic prayers chanted, but I was totally convinced that they reached God. When my father came little of the mosque after the prayer, people of different religions would be sitting outside waiting for him. Many of them offered bowls of water to my father, who would dip his fingers in them and say a prayer. This water was then carried home for invalids. I also remember people visiting our home to offer thanks after being cured. My father always smiled and asked them to thank Allah, the benevolent and merciful. Then he describes about his locality. எங்க வீட்ல இருந்து ராமேஸ்வரம் சிவன் கோவில் வந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 10 நிமிஷம் வாக்ல தான் எங்க வீட்ல இருந்து ராமேஸ்வரம் கோவில் இருக்கு. ராமேஸ்வரம் கோவில் வந்து ரொம்ப சோ சேக்ரெட், ஒரு பில்கிரிமேஜ் மாதிரி. சரி, புனித ஸ்தலமும் எங்க வீட்டுக்கிட்ட தான் இருந்துச்சு. எங்க லொக்காலிட்டி பாத்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி முஸ்லிம்ஸ் தான், நிறைய முஸ்லிம் தான் இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்து ஃபேமிலிஸும் அங்க இருந்தாங்க. எல்லாருமே ஒத்துமையா ரொம்ப ஹாப்பியா தான் நெய்பர்ஹுட்ஸோட வாழ்ந்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பெரிய ஓல்டு மசூதி இருக்கு. எங்க அப்பா எப்பயுமே வந்து அந்த மசூதிக்கு போயிட்டு தொழுக முடிச்சுட்டு வருவாரு ஈவினிங் டைம்ல. எனக்கு ஃபெயிண்டஸ்ட் ஐடியா ஆஃப் த மீனிங் ஆஃப் அரபிக் பிரேயர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. சரி, மீனிங் அதோட ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரபிக் பிரேயர் வந்து எப்படி பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியும். எனக்கு அதோட மீனிங் பெருசா புரிஞ்சது இல்லைனாலும் எனக்கு என்னன்னா கண்டிப்பா அது கடவுளை போய் சேருதுன்ற நம்பிக்கை மட்டும் இருந்துட்டே இருந்துச்சு. எங்க அப்பா அந்த மசூதியில இருந்து வெளியில வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய ரிலீஜன், இந்த எங்க ரிலீஜன் மட்டும் இல்லாம ஹிந்து பீப்புள், முஸ்லிம் பீப்புள் எல்லாருமே வந்து கையில ஒரு பவுல் ஆஃப் வாட்டரோட இருப்பாங்க. எங்க அப்பா வெளியில வந்த உடனே அவங்க கிட்ட அந்த வாட்டர் பவுல கொடுப்பாங்க. அதாவது ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சிட்டு இருப்பாங்க. அந்த தண்ணியை வந்து அவர்கிட்ட நீட்டுவாங்க. எங்க அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட ஃபிங்கர் அதுக்குள்ள டிப் பண்ணுவார். அதை டிப் பண்ணிட்டு ஒரு பிரேயர் சொல்வார். அந்த பிரேயர் சொன்ன உடனே அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தண்ணியை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு உடம்பு முடியாதவங்களுக்கு, அதாவது இன்வாலிட்ஸ் மீன்ஸ் உடம்பு சரியில்லாதவங்க, அந்த உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. அது கொடுக்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்திருக்கேன். இன்னொரு விஷயத்தை நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் எங்க வீட்டுக்கு தேடி வருவாங்க. அதாவது அந்த தண்ணி வாங்கிட்டு போய் கொடுத்தாங்கல்ல, அவங்க உடம்பு கியூர் ஆகி திரும்ப எங்க அப்பாவுக்கு வந்து நன்றி சொல்றதையும் நான் என்ன பண்ணிருக்கேன், பார்த்திருக்கேன். இட் சிம்பிளி மீன்ஸ் தட் the prayer has the power அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நம்ம கிட்ட கல்டிவேட் பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா சிரிச்சுட்டே, என்னால ஒண்ணும் இல்ல, அல்லாஹ்க்கு நன்றி சொல்லுங்க. அல்லாஹ் மீன்ஸ் the benevolent and the merciful. அவருடைய கருணையாலதான் நீங்க வந்து கியூர் ஆயிருக்கீங்க. So nothing is in my hand, everything is because of this Almighty அப்படின்றதுதான் உங்க அப்பா கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். Then he continues, the high priest of Rameshwaram temple, Pakshi Lakshmana Shastri, was a very close friend of my path. One of the most vivid memories of my early childhood is of the two men, each in his traditional attire, discussing spiritual matters. When I was old enough to ask questions, I asked my father about the relevance of prayer. My father told me there was nothing mysterious about prayer. Rather, prayer made possible communion of the spirit between people. When you pray, he said, you transcend your body and become a part of the cosmos, which knows no division of wealth, age, caste or creed. So clear-cut definition of prayer வந்து அவங்க அப்பா அழகா கொடுத்திருப்பார். ஸோ என்ன அவருடைய ஸ்டோரி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரும்போது என்ன சொல்றாருன்னா, அது மட்டும் இல்லை, எங்க அப்பா இந்த மாதிரி ஒரு
முஸ்லிம் ப்ரீஸ்ட் மாதிரி கிட்டத்தட்ட இருக்காருல்ல, அதே மாதிரி ராமேஸ்வரம் கோவில்ல இருக்கக்கூடிய பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரியும் எங்க அப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா பக்ஷி அப்படின்றது வந்து அந்த சாஸ்திரிக்கு கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு நேம். பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி எங்க அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரெண்டு பேருமே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என்னோட சின்ன வயசுலலாம் இவங்க ரெண்டு பேருமே, இந்த டூ மென்னுமே அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் அட்டையர்ல நிறைய கான்வர்சேஷன் பண்ணி நான் பார்த்திருக்கேன். அதாவது ட்ரெடிஷ்னல் அட்டையர்னா ஜெயினுலாப்தீன் சார் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட முஸ்லீம் அட்டையர்ல இருப்பாங்க, அந்த லுங்கி பனியன் வித் தலையில இருக்க அந்த கேப் அதெல்லாம். லக்ஷ்மண சாஸ்திரி ஆஸ் யூஷுவல் பூநூல் வேஷ்டி பஞ்சகச்சம் அதோட இருந்து நான் பார்த்திருக்கேன். ஸோ கம்ப்ளீட் ட்ரெடிஷ்னல் அட்டையர்ஸ்ல ரெண்டு பேரும் அவ்வளவு ஒத்துமையா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க விஷயத்த நான் கவனிச்சிருக்கேன். அப்படி ரெண்டு பேரும் நிறைய ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ் பத்தியும் பேசியிருக்காங்க. சண்டெல்லாம் எதுவுமே போட்டுக்காம ரொம்ப அழகா அவங்க மதத்தை பத்தின ஒரு சில விஷயங்கள் வந்து அவ்வளவு அழகா ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல. ஸோ நான் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதாவது எனக்கு விவரம் புரியும் போது நான் எங்க அப்பாட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். பிரேயரோட ரெலவன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின் கேட்டேன். எங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அதுல there was nothing mysterious about prayer. நீ நினைக்கிற மாதிரி பிரேயர்ன்றது ஒரு பெரிய மிஸ்டீரியஸான விஷயம் எல்லாம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். Prayer made a possible communion of the spirit between people. பிரேயர்ன்றது ஒண்ணும் இல்ல, நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை, மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் தான், கம்யூனிகேட் பண்ற ஒரு விஷயம் தான் பிரேயர் அப்படின்றது. சோ என்ன சொல்றது அப்படின்னா, when you pray, நீங்க ப்ரே பண்ணும்போது you transcend your body and become a part of the cosmos. அதாவது உங்க உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா உங்க உடலை விட்டு வெளியே வந்து இந்த பிரபஞ்சத்து கூட இருக்கக்கூடிய அந்த காஸ்மாஸ் பவர் இருக்குல்ல, அதோட ஒன்றிணையும். சரியா? அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்குதான் நோ டிவிஷன் ஆஃப் வெல்த், ஏஜ், காஸ்ட் அண்ட் கிரீட். அதுக்கு ஜாதி, மதம், இனம், மொழின்ற எந்த வேறுபாடும் தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன? பவர், அவ்வளவுதான். அந்த சோலும் இன்னொரு சோலும் மீட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் பிரேயர். That prayer helps you to meet your transcend soul, meet your supreme soul அப்படின்றதுதான் அவர் சொன்னார். Next he continues, my father could convey complex spiritual concepts in very simple down-to-earth Tamil. He once told me, in his own time, in its own place, in what he really is, and in the stage he has reached, good or bad, every human being is a specific element within the whole of the manifest divine being. So why be afraid of difficulties, sufferings, and problems? When troubles come, try to understand the relevance of your sufferings. Adversity always presents opportunity to introspection. So clear, clever statement. This is what prayer is. அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அழகா எங்க அப்பா எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எங்க அப்பாக்கு வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா அழகா புரியுற மாதிரியே தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அப்படி ஒரு நாள் எனக்கு கொடுத்தாரு. என்னன்னா, in his own time, in his own place, in what he really is, and in the stage he has reached, either good or bad. அதாவது ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய காலகட்டத்துல அவனுடைய இடத்துல அவன் என்னவா இருக்கானோ, அவனோட ஸ்டேஜ்ல அவன் என்னவா இருக்கானோ, either அது குட்டா இருக்கும் இல்ல பேடா இருக்கும், எல்லாமே is a specific element within the whole of the manifest divine being. அதாவது ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையில அவனோட இடத்துல அவன் என்னவா இருக்கானோ அது கடவுளுடைய ஒரு அங்கம் தான், அவருடைய ஒரு செயல் தான். Nothing is wrong in that. So what he clearly comes to say is, whatever you do, wherever you do, in whichever position you are nothing but a part of God. அப்படின்றதான் பாயிண்ட் அவுட் பண்ண. So why be afraid of difficulties, sufferings and problem? So அப்படி இருக்கும்போது நீ ஏன் டிஃபிகல்டிஸ், கஷ்டம் வரும்போதோ இல்ல பிரச்சனை வரும்போதோ பயப்படணும்? When troubles comes, try to understand the relevance of your suffering. So எப்பயாவது உனக்கு கஷ்டம் வந்ததுன்னா உன்னுடைய கஷ்டத்தை வந்து எதுக்காக உனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சுன்ற ரெலவன்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. Try to understand the relevance of suffering. சரியா? ட்ரபிள்னும் சஃபரிங்கும் சேம். ஸோ எது நம்மளோட ஆக்ஷன்ல இருந்து தான் நம்மளுக்கு ரியாக்ஷன் வரும்ன்ற விஷயத்த புரிஞ்சுக்கோ. Adversity always presents opportunity for introspection. கஷ்டம் வரும்போது நம்ம துவண்டே போகக்கூடாது. Adversity leads to wisdom அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். அட்வர்சிட்டியில தான் வந்து அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ல தான் நம்மளுடைய பெர்ஃபெக்ட் விஸ்டம் ஆனதும் பெர்ஃபெக்ட் குட் திங் ஆனதும் வெளிப்படும்.
ஸோ அட்வர்சிட்டின்ற ஒரு விஷயம், அதாவது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நம்ம உண்மையாவே யாரு எந்த அளவுக்கு தாங்கிப்போம், நம்மளுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கு, எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்ற விஷயத்த நம்ம அங்கதான் தெரிஞ்சுப்போம். நம்ம என்ன தப்பு பண்ணோம், என்ன தப்பு பண்ணல அப்படின்ற விஷயத்த நம்மள நாமளே என்ன பண்ணிப்போம், கிளியர் கட்டா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த அட்வர்சிட்டி, இந்த ட்ரபிள் அப்படின்ற விஷயம். ஸோ வி ஷுட் நாட் திங்க் டிஃபிகல்ட் அபவுட் தட் திங் அப்படின்றத கிளியரா டிஃபைன் பண்ணி அழகா அவருக்கு வந்து புரிய வச்சிருக்காரு. Then finally he says, இது வரைக்கும் நம்ம பார்த்த பேசேஜ் வந்து அந்த ஓரியன்டேஷன்ன்றதுல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும். இந்த லாஸ்ட் பேசேஜ் அவரோட ப்ரிஃபேஸ் செக்ஷன்ல இருக்கு. இதுதான் வந்து ஃபைனல் பேசேஜா கொடுத்திருக்காங்க. Each individual creature on this beautiful planet is created by God to fulfill a particular role. Whatever I have achieved in this life is through His help and an expression of His will. He showered His grace on me through some outstanding teachers and colleagues, and when I pay my tributes to these fine persons, I am merely praising His glory. All these rockets and missiles are His work through a small person called Kalam, in order to tell the several million mass of India to never feel small or helpless. Yes, we are all born with a divine fire in us. Our efforts should be to give wings to this fire and fill the world with the glow of its goodness. So what he says, each individual creature on this beautiful planet is created by God to fulfill a particular role. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு அணுவும், சரியா, இந்த அழகான பியூட்டிஃபுல் பிளானட்ல படைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. சரியா, ஒரு எறும்புல ஆரம்பிச்சு மனுஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்துக்கும் ஒரு ரோல் இருக்கு இந்த உலகத்துல பிளே பண்றதுக்கு. அந்த பிளே பண்ற ரோலுக்காக தான் அவர் வந்து படைச்சிருக்காரு. The all the world's stage சொல்றோம்ல, அதுக்காக. So whatever I have achieved in this life, God, whatever I have achieved in life is through His help. இந்த உலகத்துல, இந்த வாழ்க்கையில நான் எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கணும் எல்லாத்துக்குமே அவரோட ஹெல்ப் தான் இருக்கு. So His life, the Almighty's help, அவரோட ஹெல்ப்ல தான் நான் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிருக்கேன். An expression of His will, அந்த அச்சீவ்மெண்ட் எல்லாமே அவரோட ஹெல்ப் தான் நடந்துச்சு. அவருடைய வில்ல தான் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், சக்சஸ் பண்ணிருக்கேன், அச்சீவ் பண்ணிருக்கேன். சரியா, எக்ஸ்பிரஷன் ஆஃப் His will, that means அவருடைய விருப்பத்தோடைய நிறைவேற்ற அந்த எக்ஸ்பிரஷன் தான் வந்து நான் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே. He showered His grace on me through some outstanding teachers. அவருடைய வாழ்த்துக்கள் எல்லாத்தையுமே எனக்கு அழகா கொடுத்தார். யார் மூலமா? நிறைய டீச்சர்ஸ், நல்ல டீச்சர்ஸ், நல்ல கலீக்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சாங்க. சரியா, when I pay my tributes to these fine person, I merely praising His glory. So எப்ப என்னோட டீச்சர்ஸை பத்தி நான் பெருமையா பேசினாலும், எப்ப என்னோட கலீக்ஸை பத்தி நான் பெருமையா பேசினாலும், அது யாரை பத்தி பெருமையா பேசுறதுக்கு சமம்? கடவுளை பெருமையா பேசுறதுக்கு சமம். ரீசன் என்னன்னா, அவர் தான் இவங்க எல்லாரையும் எனக்கு அனுப்புனார். சோ என்ன இந்த உலகத்துக்கு அனுப்புனதும் அவர் தான், என்ன ஒரு ரோலுக்கு கொடுத்ததும் அவர் தான், அந்த ரோலை நான் பிளே பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதும் அவர் தான், ஹெல்பர்ஸா வந்ததும் அவர் தான். அவங்கள நான் பிரைஸ் பண்ணனா அது கடவுளை பிரைஸ் பண்றதுக்கு ஈக்குவல் தான். So all these rockets, இந்த ராக்கெட்ஸ், இந்த மிசைல்ஸ் are His work. அது எல்லாமே அவர் செஞ்ச வேலை. யார் மூலமா? கலாம்ன்ற ஒரு சின்ன ஒரு பர்சன் மூலமா அவர் செஞ்ச வேலை தான் எல்லாமே. In order, எதுக்காக அவர் செஞ்சாரு? In order to tell the several million mass of India, இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்கு அவர் ஒரு விஷயத்த சொல்ல வந்தார். என்னன்னா, never feel small or helpless. இந்த உலகத்துல யாருக்குமே உதவி பண்றதுக்கு ஆள் இல்லாமலாம் இல்ல. நீங்க வந்து உங்களை நீங்களே தாழ்வான எடையும் போடாதீங்க, எனக்கு யாரும் இல்ல நினைப்பிக்கும் வராதீங்க. Because you are part of God. Yes, we are all born with a divine fire in us. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்கு, அந்த ஃபயர் இருக்கு. நம்மளோட எஃபர்ட் என்ன இருக்கணும்? our effort should be to give wings to this fire. நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே அந்த ரோலை கரெக்டா பிளே பண்றதுக்காக தான் இருக்கணும். and fill the world with glow of its goodness. இந்த உலக நன்மைக்காக அது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தி முடிக்கணும். may God bless you அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியூட்டிஃபுல் எஸ்ஸே வந்து sum up பண்றாங்க. so that's the end of this beautiful essay. very simple. அவர் எங்க பிறந்தாரு அப்படின்றதுல ஆரம்பிச்சு அவருடைய பிரேயர் பவரை வந்து டிஃபைன் பண்றதுதான் பவர் ஆஃப் பிரேயர் அப்படின்ற எஸ்ஸே. so whatever ultimate theme என்னன்னு பாத்தீங்கன்னா, each one is born in this world for certain reason. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே ஒரு காரணத்துக்காக தான் பிறந்திருக்காங்க. அந்த காரணத்தை நிறைவேற்றுற வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதுவும் இல்லாம இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு அணுவும் அவனுடைய பாகங்கள் தான். that means
ஒவ்வொரு விஷயமும் காடோட ஒவ்வொரு பார்ட்ஸ். ஸோ நம்ம பண்ற எல்லா விஷயமுமே ஏதோ ஒரு ரீசனுக்காக காட் நம்மளுக்கு கொடுத்த விஷயம் தான். ஸோ யார் இங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா காட் இன்னொரு பார்ட்ல இருக்கார். தட்ஸ் ஆல். ஸோ இருக்கிறது காட். ஸோ ஆஸ் யூஷுவல் த philosophy will be very relative to பகவத் கீதா தான். சரியா? இருப்பதும் அவனே, வாழ்வதும் அவனே, வருத்தப்படுவதும் அவனே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. The same philosophy of entire spirit of cosmos energy will be traveling along with this also. So that's the end of this prose, the part of prayer. Thanks for watching.